வணக்கம் வேன்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம், ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து அங்கே வின்னிங் டீம் ப்ரிடிக்ஷனும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஜிஎலுக்கான டிப்ஸ் அப்படிங்கிற குரூப் வச்சு கொடுத்துட்ருக்கோம், அதுவும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஸோ இதை தவிர்த்து நம்ம முக்கியமான விஷயம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கான ஒரு விட சொல்லிடலாம். யூடியூப்பில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண நண்பர்களுக்கு குரூப் வச்சுருந்தோம். பட் அதை வந்து 1 மந்த்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம இதோட டார்கெட் என்னென்னா, இதில் ஒரு 10K வரைக்கும் அதில் வந்திருக்குறாங்க. சில ஒரு 5K வந்தால் கூட மேனேஜ் பண்ணி தந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி யூடியூப் சைடு சொல்லியிருந்தாங்க. என்ன அதுக்கு அப்படின்னா, ஆன்கோயிங் மேட்சஸ் லைனப் வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதை நம்ம டைரெக்டாக டிஸ்கஸ் பண்ணி டீம் மேக் பண்ணுவோம். ஸோ யாராவது ஒருத்தர் கிளிக் ஆகும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம அதை ஆரம்பிச்சிருந்தோம். பட் அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப குறைவு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் 1.5 மந்த்துக்கு முன்னாடியே ஸோ இது நம்ம பண்ண முடியாதாட்டிருக்குது. ஸோ அதனால் சிம்பிளாக டெலிகிராமில் இப்போதைக்கு குரூப் வச்சுருக்குறோம். பட் இது ட்ராப் ஆகத்தான் வாய்ப்பு இருக்குது. இது நம்ம பண்ண முடியாது, அதனால தான் செப்பரேட் குரூப்பாக பண்ணுறோம். அதில் பண்ணிக்கலாம், இதில் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம டிஸ்கஸ் பண்ணி டீம் போட முடியாதாட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ சொன்னது 1.5 மந்த்துக்கு முன்னாடி சொன்னது. ஸோ ஒரு 1 டேக்கு முன்னாடி நம்ம அறிவித்தோம். ஸோ நீங்கள் யூடியூப்பில் மெம்பர்ஷிப்பில் பெய்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆட்டோ பே ஆப்ஷனை ஆஃப் பண்ணிக்கோங்க. இனி அந்த குரூப்பு நம்ம ரன் பண்ண முடியாது, வேஸ்ட்டு, அதில் பாசிபிலிட்டி குறைவு. நம்ம லைவில் ஆன் டைமில், அதாவது லைனப் வந்ததுக்கப்புறம் லைவில் நம்ம டீம் போடுறது பாசிபிலிட்டி இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இந்த திட்டத்தை ட்ராப் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி ஒரு நாளைக்கோட ட்ராப் ஆகும் அப்படிங்கிறத 1 டேக்கு முன்னாடியே அறிவித்தோம். ஸோ ஒரு சிலருக்கு ஒவ்வொரு டேட் இருக்கும், வேறு வேறு மாதிரி நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க. அதனால் ஒரு 10 நாள் டைம் இருக்கும்போது ஆயிருக்கும், இன்னொருத்தருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆயிருக்கும். அது ஒரு சின்ன ட்ராபேக் தான், சரிங்களா? ஸோ அதை நான் ஒத்துக்கிறேன். ஸோ அப்படி இருக்குது. ஸோ அதனால தான் யூடியூப் பெய்டு குரூப்பில் நம்ம இது பண்ணிட்டோம். யாராவது அதில் பெய்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாமல் நான் அந்த அமௌண்ட் எனக்கு வரக்கூடாது. அதனால் தயவு செஞ்சு அதை கட் பண்ணிடுங்க. ஆட்டோ பே ஆப்ஷனை கட் பண்ணிக்கங்க. யூடியூப்பில் வீடியோ பார்க்குறது மட்டும் இதை வச்சுக்கோங்க. வீடியோலேயே முடிஞ்ச வரைக்கும் தகவல்கள் கொடுத்துருவோம். ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, இது எல்லாமே லைனப்புக்கு முன்னாடி கொடுக்கக்கூடியது. எந்தவித சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு ப்ளே பண்ணால் பக்காவாக பொருந்தும். ஸோ ஒரு வேளை சேஞ்சஸ் இருந்துச்சு லைனப்பில் அப்படின்னா ஒரு 80% பொருந்தி வரும். எதனால் அந்த சேஞ்சஸ் பண்ணுற பிளேயர்ஸ் சில பிளேயர்ஸ் அமைப்பில் மாற்றங்களை கொண்டு வந்துடுவாங்க. நார்மலாக ஸ்டேட்ஸ் பார்த்து போடுறது ஓகே, பட் நாம் யூஸ் பண்ணுற மெத்தேடுக்கு கால்குலேஷன் அப்படிங்கிறது தான் வைக்கிறோம். அப்போ வந்து ஒரு பிளேயர் போகும்போது மாறி வரும்போது சில சேஞ்சஸ்கள் நடக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் அக்செப்டபிள் பண்ணிக்கங்க. ஒரு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம மெத்தேடே வந்து இந்தந்த பிளேயர் வருவாங்க, இவங்களெல்லாம் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறதையும் தாண்டி அந்த சேஞ்சஸ் எப்படி இருக்கும், எந்த மாதிரி பிளேயர்ஸ் இருந்தால் உள்ளே வந்து உட்காருவாங்க, அது பெய்டு குரூப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம மந்த்லி பே பண்ணி இருக்கிறாங்க இல்லையா? ஸோ யூடியூப்பில் இல்லை, யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அங்கேயும் டேபிளெல்லாம் கொடுத்துருந்தோம், இவ்வளோ நாளாக டேபிள் கொடுத்துட்டு தான் இருந்தோம். ஸோ அதில் எப்படி பிக் பண்ணுறது, எந்த சைடு கேப்டன்சி ஆப்ஷன் வரும் அப்படிங்கிறது மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இனி வர்ற மேட்சஸ் எல்லாத்துக்குமே தெரியும். இதுதான் நோக்கம். உடனே இதை நான் ஒர்க்காக பண்ணுறேன், அதனால தான் அந்த சின்ன அமௌண்ட் வாங்கிட்டு நம்ம பண்ணுறோம். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ரைட், வாங்க இன்றைக்கி மேட்ச் வீடியோ போகலாம். சூப்பர் 8ஓட 2வது மேட்ச். ஸோ டோர்னமெண்ட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி நினச்சிக்கோங்க. இது வரைக்கும் நல்லா ப்ளே பண்ணல அப்படிங்கிற அணிகள் எல்லாம் வெளியே போயாச்சு. இனி வந்து நடக்கக்கூடியது டஃபஸ்ட்டு போட்டியாகவே எல்லா போட்டியும் கொஞ்சம் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை மைண்ட் செட்டில் பண்ணிவிட்டு நம்ம டீம் மேக் பண்ணணும். இது வரைக்கும் முழுமையாக ஒன் சைடு அப்படிங்கிறது மாதிரி நடந்திருந்தது. இதுலேயும் ஒரு சில ஒன் சைடு மேட்சஸ் இருக்கலாம், பட் இருந்தாலும் ரியல் கிரிக்கெட்டாக நடக்க வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2வது மேட்ச்சு சூப்பர் 8ஓட இங்கிலாந்துக்கும் வெஸ்ட் இண்டீஸ் இடையில் நடக்குது. டேரன் சமி நேஷனல் ஸ்டேடியம், செயின்ட் லூசியாவில் நடக்குது இந்த மேட்ச். ஓகேங்களா? இதில் கிரெடிட் பேஸ் அமைப்பிலும் இது இருக்கிறத அமைப்பிலையும் பார்த்துக்கலாம். வீடியோவை வேறு மாதிரி மேக் பண்ண ட்ரை பண்ணேன், பட் அது வியூ வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஸோ அதனால் இது நம்ம நார்மலாக எப்பவும் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கலாம். ஸோ டீட்டெயில்ஸ் நான் அதிலிருந்து கொடுப்பேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷனுக்காக அதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்.
அது நல்லா பெருசாக வியூ பண்ண முடியும் அப்படின்னா நம்ம அந்த டைப்பில் போடுவோம். இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போது போஸ்ட் மெசேஜ் எல்லாமே பார்க்கணும். இந்த வீடியோ எடுக்கிற டைம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்ச் முடியலை. அதாவது சூப்பர் 8ஓட ஃபஸ்ட்டு மேட்ச் யுஎஸ்ஏக்கும் சவுத் ஆஃப்ரிக்கான மேட்ச் முடியாததுக்கு முன்னாடியே நம்ம 2வது மேட்ச்சுக்கான வீடியோ போடுறோம். பட் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத, இந்தந்த பிளேயர் அப்படிங்கிறத தாண்டி இந்த கிரெடிட் அமைப்பில் எப்படியெல்லாம் பிளேயர்ஸ் வர வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். ஸோ அது நடக்கும் பட்சத்தில் அது அப்படியே இதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 9 கிரெடிட்டில் ஒரு 2 பிளேயர் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கும். வெஸ்ட் இண்டீஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்சில் 9 கிரெடிட்டில் இருந்த 3 பிளேயரில் ஒருத்தர் கூட உள்ளே வரல. ரஷீத் கான், குர்பாஸ், ஸோ அப்புறம் ஒரு பிளேயர் இருந்தாங்க, ஸோ ஃபரூக்கி, 3 பேருமே உள்ளே வரல. ஓகேங்களா? ஸோ இந்த மேட்ச்சு அதுக்கு அடுத்த மேட்சாக ஃபஸ்ட்டு மேட்ச் நடக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 பிளேயர் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கும். அங்கே இருக்கிற பிளேயர்ஸ் ஏ ஜோன்ஸ், அது போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், கிளாசன், நோட்சு, இப்படி இருக்குது. ஓகே. அப்போ இந்த மேட்ச்சில் 9 கிரெடிட்டில் எப்படி வரலாம் அப்படின்னா, இருக்கக்கூடிய 2 பிளேயர் ரஸ்ஸல், பட்லர், ஸோ 2 பேரும் டாப் பிக் பிளேயர்ஸு, ப்ளஸ் கேப்டன் விசியும் இவங்க தான். ரஸ்ஸல் கேப்டனாகவும் பட்லர் விசியாகவும் இருக்காங்க. பட் இங்கே தான் நீங்கள் கை வைக்கணும், ஒரு பிளேயர் தான் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் ரிசல்ட்டையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா 2க்கு இடையில கேப் இருக்குது. நைட் 8 மணிக்கு நடக்குது அந்த மேட்ச்சு இன்றைக்கி. இது வந்து நாளைக்கு மார்னிங் 6 மணிக்கு தான் உங்களுக்கு ரிசல்ட் 11 மணிக்கு மேலே கிடச்சிரும். ஸோ அதை பார்த்துக்குங்க. அங்கே ஒரே ஒரு பிளேயர் வந்தால் இந்த 2 பிளேயர் எடுத்துக்கணும், அல்லது இங்கேருந்து தான் ஒரு பிளேயரை நீங்கள் கட் பண்ணணும். இது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஒரு சின்ன ட்ரிக்கு நான் சொல்கிறேன் இதில். ரஸ்ஸல், மொயின் அலி. ஸோ இப்போ மேபி ரஸ்ஸலை பிக் பண்ணுறீங்கன்னா மொயின் அலியையும் பட்லரையும் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்று. பட் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேப்டன் ஆப்ஷனாகவும் ரஸ்ஸல் இருப்பார் இந்த மேட்ச்சுக்கு. அவர் தான் டாப் கேப்டன், பட் திரும்பவும் அவரே கேப்டன் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். எந்த சேஞ்சஸ் இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இங்கே கிரெடிட்டை பேஸ் பண்ணால் ரஸ்ஸல், பட்லரில் ஒரு பிளேயர் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒருவேளை ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஒரே ஒரு பிளேயர் தான் என்ட்ரு ஆகிறாங்கன்னா 2 பேர்த்துக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம். ஓகே, இது 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்தது 8.5 கிரெடிட் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பிளேயர் இருக்கிறாங்க. அடில் ரஷீத், அகில் ஹுசேன், அல்ஜாரி ஜோசப், ஜோப்ரா ஆர்ச்சர். ஸோ 4 பேருமே பவுலிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஓகே, இன்னொரு பிளேயர் இருக்காங்களா? சாரி, இன்னும் ஒரு பிளேயர் நிக்கோலஸ் பூரான். சரிங்களா? மொத்தமாக 5 பிளேயர். சரி, அதுக்கு தான் நான் லிஸ்ட் எழுதி வச்சுருக்கேன். ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி பிளேயர்ஸ் நம்மளுக்கு மிஸ் ஆகிருந்துருக்குது இல்லையா? ஸோ அதை இந்த இடத்துல கிளாரிட்டி கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ 5 பிளேயர் இருக்காங்க. ஸோ இதில் எப்படி வர வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பல்சரி 3 பிளேயர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக 40வது மேட்ச்சில் என்னாச்சு, 8.5ல் 3 பிளேயரில் 2 பிளேயர் வந்தாங்க. ஸோ அடுத்து யூஎஸ்ஏ மேட்ச்சுக்கு 2 or 1 அப்படிங்கிறது சொல்லியிருப்போம். ஸோ 2 பேர் வந்தாலும் இங்கே 2 or 3, பட் ஒரே ஒருத்தர் தான் வர்றாங்க யூஎஸ்ஏ மேட்ச்லன்னா இங்கே 3 பிளேயர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். இது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. பவுலிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற பிளேயர்ஸ் உங்களுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இந்த பிளேயர்ஸ்லேயும் கேப்டன் ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மோர் டிஃபிகல்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மேட்ச் இருக்கும். பட் ஆனால் கரெக்டாக மிஸ் பண்ணும்போது வாய்ப்புகள் அதிகப்படுத்தலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வின்னிங் டீம் படி இங்கே பிளேயர்ஸ் எடுக்கணுன்னா அடில் ரஷீத், அகில் ஹுசேன், அவங்க டீமு வின் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க உள்ளே வர வாய்ப்பு இருக்கும். இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு வேளை லாஸ் ஆகிற டீம்லேருந்து நம்ம சொன்ன அந்த 2 பிளேயர், ஸோ இந்த 2 பிளேயரு யாராவது ஒருத்தர் மிஸ் ஆகி ஒருத்தர் வரவும் சான்சஸ் இருக்கலாம். ஓகே, அடுத்தது 8 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிலிப் சால்ட், ஜானி பெரிஸ்டோ, கொட்டகேஸ் மோட்டி. ஓகே, இப்போ நம்ம 8.5 பார்த்தோம். அதில் 3 பிளேயருக்கான வாய்ப்பு ஏற்பட்டுருது அப்படின்னா இதிலிருந்து ஒரே ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கலாம். அல்லது 8.5ல்
பிளேயர்ஸ் எப்படி வர்றாங்க எடுக்கிறீங்க உங்கள் டீமுக்கு அப்படிங்கிறத பொறுத்து இந்த 8ல் பிளேயர்ஸை சூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி மேட்சையும் நோட் பண்ணி வச்சுட்டு எடுத்துக்கங்க. 1 or 2 அப்படிங்கிறது பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற விஷயம். இது முன்னாடி நிறையா வீடியோவில் கொடுத்துட்டோம். இப்போ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக சொல்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ நார்மலாக சொல்லாமல் அதில் ஃபில்டர் பண்ண சொல்கிறேன். ஸோ முன்னாடி கிரெடிட்டும் பின்னாடி கிரெடிட்டும் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இங்கே வரணும். டாப் மோர் ரிஸ்க்கு தான் இந்த மாதிரி டீம் பிக் பண்ணுறது. பட் நம்ம இது வரைக்கும் 8, 9 பிளேயர்ஸை நம்ம ஃபிட் பண்ணிட்டு போயிட்டோம். ஸோ அந்த கான்செப்டை அப்படியே உள்வாங்கிட்டு இப்போ இந்த விஷயத்தை அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, சரியாக பண்ணிட்டா ஒரு 3-4 மேட்ச் நல்லா சில பிளேயர்ஸில் நிறைய மிஸ் ஆகிற மாதிரி கூட உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படலாம். ஏன்னா ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போது இதில் ஒரு பிளேயர் தான் வர்றாங்கன்னே வச்சுக்குவோமே. ஸோ நம்ம மாற்றி ஃபிட் பண்ணும்போது அந்த அன்னைக்கு அடி வாங்கும். ஸோ இது தொடர்ச்சியாக நடக்க வாய்ப்பு இருக்கலாம் 2-3 மேட்ச்சு. பட் எப்போ அதை சரியாக கிளிக் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வாய்ப்பு அதிகப்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஹிட்டனாக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தான் இந்த இடத்துல பெரிஸ்டோ மேபி இந்த மேட்ச் ஒரு வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா? ஒரு வாய்ப்பு தான், கன்ஃபார்ம் அப்படிங்கிறது இல்லை, ஒரு வாய்ப்பு இருக்குது பெரிஸ்டோவை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்படி யோசித்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது 7.5 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் 3 பிளேயர் தான் இருக்காங்க. பிரண்டன் கிங், மொயின் அலி, ருத்தர்ஃபோர்ட். ஸோ இங்கே 3 பிளேயர் இருக்காங்க. இப்போது இதுலேயும் ஒரு பிளேயர் அல்லது 2 பிளேயர் இந்த மாதிரி தான். இப்போ இந்த 8க்கும் 7.5க்கும் தான் காம்போ. இந்த 6 பிளேயரில் இருந்து 3 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வரணும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல 3 பிளேயர் 2 பிளேயரை எடுத்துகிட்டு ஒரு பிளேயர் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. 8ம் 7.5ம் சரிங்களா? மொத்தமாக 2 பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கும். இதில் கன்ஃபார்ம் பிளேயர்ஸ் அப்படின்னு கிடையாது. இதில் மொயின் அலிக்கும் ரசிலுக்கும் நான் சொன்ன விஷயந்தான். நீங்கள் ரசிலை இன் பண்ணும்போது இந்த இடத்துல மொயின் அலி தான் நீங்கள் ட்ராப் பண்ணுற மாதிரி வரும். அப்போ பிரண்டன் கிங், ரூத்தர்ஃபோர்டில் ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும். வெஸ்ட் இண்டீஸ் மேபி வின் பண்ணுறாங்க அந்த மாதிரி சாய்ஸஸில் பிரண்டன் கிங் உள்ளே வர ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 7 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸுகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இடம் இது. ஹரிபூர்க், லிவிங்ஸ்டன், சாம் கரன், கிறிஸ் ஜார்டன், ரீஸ் டாப்லி, ரோமன் பவல், சார்லஸ். ஸோ 7 பிளேயர் இருக்காங்க. மினிமம் 3 பிளேயருக்கான வாய்ப்பு இங்கே அதிகமாக இருக்கும். இது நான் கடைசியாக நடந்த மேட்ச்சில் 5ல் 4 பிளேயர், இந்த 7 கிரெடிட்டில் தான் பிளேயர்ஸ் அதிகமாக வந்திருந்தாங்க. ஸோ அடுத்த மேட்சான யுஎஸ்ஏ சவுத் ஆஃப்ரிக்கா இப்போ நடக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மேட்ச்சில் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 பிளேயர் இதோடு நிற்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அந்த 7 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் 2 பிளேயர் தான் வர்றாங்க யுஎஸ்ஏ மேட்சை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, இங்கே 4 பிளேயர் கம்பல்சரி வருவாங்க. அங்கே 3 பிளேயர் அப்படின்னு இருக்கும்போது 3 or 4 இந்த ஆப்ஷனில் பிளேயர்ஸ் எடுக்கிற மாதிரி வரும் இந்த 7 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அது கொஞ்சம் மேட்ச் முடிஞ்சோன்னு நோட்டீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, வின்னிங் டீம், லாஸிங் டீம் அப்படிங்கிறத தாண்டி சாம் கரன், லிவிங்ஸ்டோன் இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு கம்பல்சரி உண்டு. ஸோ இதில் ஒரு பிளேயர் மஸ்ட்டாக அவங்க டீமில் எடுத்துக்கோங்க. ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம். இந்த 2 பிளேயரும் பர்சன்டேஜ் அடிப்படையில் லோவாக தான் இருக்காங்க. பட் ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. ஸோ இதில் ஒரு பிளேயரை கம்பல்சரி கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ இன்னுமே பிளேயர்ஸ் எடுக்கணும், இன்னும் மினிமம் ஒரு 2 பிளேயர் எடுக்கணும். ஒருவேளை லிவிங்ஸ்டோன், சாம் கரன் 2 பேர்த்த சேர்த்து எடுக்கிறதும் ஓகே தான். ஒரு சில டீமில் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ டோட்டலி ஒரு 3 பிளேயராவது மினிமம் கவர் பண்ண பாருங்கள். லோ பிக் பிளேயர்ஸ் இங்கேருந்து வரத்தான் வாய்ப்பு அதிகம். ஸோ அடுத்து 6.5 பொறுத்த வரைக்கும் 2 பிளேயர் தான். சாய் ஹோப், மெக்காய். லாஸ்ட் மேட்ச் நம்ம மெக்காய் கான்சன்ட்ரேட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி அவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். விசி ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி அவர்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. விசியாக தான் அவர் வந்திருந்தார். ஸோ கேப்டன் தான் நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மேட்ச்சு இந்த இடத்துல 2 பிளேயர் பிக் ஆர் நாட், 2 பேருமே பிக் ஆர் நாட்டு தான். மேபி இந்த மேட்ச்சு வெஸ்ட் இண்டீஸ் ஒரு வேளை லாஸ் ஆகும் பட்சத்தில் மெக்காய்க்கான ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா? ஸோ லாஸ்ட் மேட்ச்சு இவர் தான் விசியாக வந்து வின் பண்ணி கொடுக்குறாரு. பட்
இந்த மேட்ச் மேபி லாஸ் ஆகும்போது கம்பல்சரி பிக்காக வருவார், வின் ஆகும்போது நீங்கள் உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி யோசிச்சுக்கங்க, அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் சரிங்களா. ஸோ இங்கே 2 பேரும் பிக் ஆர் நாட்டு, பட் வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 2 பேர்த்து ஃபிட் பண்ணாமையும் கொண்டு போகலாம், அல்லது சாய் ஹோப் ஒருத்தரை உள்ள வச்சு கொண்டு போகலாம். இந்த சாய்ஸ் இருக்கும். லாஸ் ஆகுது அப்படின்னா மெக்காய்க்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஓகே, இப்போது பர்சன்டேஜை பற்றி பார்க்கல. பர்சன்டேஜை பற்றி பார்க்காததுக்கு காரணம் கண்டிப்பாக அது சேஞ்சஸ் இருக்கும், இன்னும் ரொம்ப நேரம் இருக்குது. ஸோ சேஞ்சஸ் இருக்கும், பார்த்துங்க. ரேஷியோ மட்டும் நம்ம சொல்லிடலாம். ஸோ எவ்வளோவுக்கு எவ்வளோ வர வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத ரேஷியோ மட்டும் எடுத்து பார்த்துக்கலாம். தொடர்ச்சியாக 3 மேட்சஸ் நம்ம லாஸ்ட் மேட்ச்சுக்கு சொன்னது தான். கொஞ்சம் ஹைபிக் பிளேயர் யூஎஸ்ஏ சவுத் ஆப்பிரிக்காவில் அதிகமாக வரலாம், ஒரு 6-7 பிளேயர் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அப்போ இந்த மேட்ச்சு ஒரு நார்மல் ரேஷியோவாக 6 பிளேயர் ஹை பிக்கில் 5 பிளேயர் லோ பிக்கில் இந்த ரேஷியோவில் அமையறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஸோ அது போலவே ஃபிட் பண்ண பாருங்கள். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்போதைக்கு இருக்கிற கணக்கில் பார்த்தீங்கன்னா ஹைபிக் பிளேயர், அதாவது 50 எபோவில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு குறைவாக இருக்கும். பேட்டிங்கில் எந்த ஒரு ஹைபிக்குமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, 9 பிளேயர் தான் இருக்காங்க. இதே நிலைமை நீடிச்சுது அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 5 பிளேயரோட நிற்கவும் ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதுலேயே இப்போ இங்கே ஃபிட் பண்ணி காட்டின இந்த ஹைபிக்லேயே ட்ராப் அப்படின்னா இந்த 2ல் ஒரு பிளேயர் ட்ராப் பண்ணணும். ஸோ அது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இந்த 4 பவுலர் சேர்ந்து உள்ளே வர வாய்ப்பு இருக்காது, 1 or 2 பவுலர்ஸை ட்ராப் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அப்போ இங்கேயே ஒரு 3 பிளேயர் வரைக்கும் ட்ராப் வந்துடும். மிச்சம் இருக்கிற 6 பிளேயர் தான் இருப்பாங்க. அதில் எனி 1 பிளேயரை ட்ராப் பண்ணுறதுனா பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதில் கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த 2 பேர்த்தில் ஒரு பிளேயர், இந்த 4 பேர்த்தில் 1 or 2 பிளேயர். ஸோ இங்கே ட்ராப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதர்வைஸ் இதுக்கு ஓவராக நீங்கள் இருக்கிற மற்ற பிளேயர்ஸை பிக் பண்ண பாருங்கள். இது சக்ஸஸ் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாளைக்கு இந்தியா மேட்சுக்கான வீடியோ நாளைக்கு மார்னிங்கில் ஒரு 10 o'clock மேலே நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ண பார்க்குறோம். ஸோ சாய்ஸஸ் மாதிரி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம வீடியோவில், கரெக்டு தான். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற பர்சன்டேஜ் இதெல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. லைனப் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. லைனப்பில் சில சேஞ்சஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க இந்த கிரவுண்டில் இந்த பிளேயர்ஸ் இப்படி அப்படிங்கிறத தாண்டி அந்த விஷயங்களை நீங்கள் பாருங்கள். மற்ற சேனலை பார்க்குறத நான் எப்போவுமே தப்புன்னு சொல்ல மாட்டேன். அந்த ஸ்டாட்ஸ் பேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தவறே இல்லை, பார்த்துக்குங்க. அதை எப்படி இன்ஃபுட்டாக இந்த அமைப்புக்குள்ளே கொண்டு வர பார்க்குறீங்களோ அது அதிகப்படியான வெற்றியை தரும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வெற்றியடைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.